சிவ சிவ அன்பே சிவமாட கட்டளையில் பயணம் செய்யும் அனைத்து அன்பர்களுக்கும் இனிய வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் சிவ பால சுப்பிரமணியன் ஐயா அவர்களை குருவின் சார்பாக வருகின்ற வரவேற்கிறேன். ஐயா, தலைப்பு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஐயா, ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ரைட், ஓகே. அன்புக்குரிய சிவ சிவ அன்பே சிவம் டெலிகிராம் சேனலின் நிர்வாகி டாக்டர் பாலகிருஷ்ணன் அவர்களே, அவருடன் இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கின்ற நிர்வாகிகளே மற்றும் இந்த இணையத்திலே இணைந்திருக்கின்ற அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன். இன்றைய தலைப்பு திருவடிகள் ஆடும் திருவடிகள். முதலிலே இருக்கின்ற திருவடிகள் இறைவனுடைய முருகனுடைய திருவடிகள் என்று பொருள். அடுத்து வரும் திருவடிகள் திருப்புகழ் அருணகிரி பெருமான் அருளிய திருப்புகழின் அடிகள், திரு அடிகள். அதாவது திருப்புகழை கேட்டு மகிழ்ந்து முருகன் ஆடினான் என்று இதன் பொருள். அருணகிரி பெருமான் சொல்லுவார், மல்லே புரியும் வன்னீரு வாகி வில்யன் சொல்லே புரியும் சொல்லே புனையும் சுடர் வேலவனே என்று சொல்லுவார். அதாவது முருகனுடைய மேனியிலே ஒளிர்கின்ற அத்துணை ஆபரணங்களும் என்னுடைய திருப்புகழ்தான் என்று சொல்லுவார். அருணகிரி பெருமானுடைய திருப்புகழை தன் உடலிலே எங்கும் போட்டுக்கொண்டவர் முருகப்பெருமான். அதேபோல் சதங்கை, அந்த சதங்கையும் திருப்புகழ்தான் என்று சொல்லுவார். தண்டையணி வெண்டையன் கிண்கிணி சதங்கையின் தன் கல் சிலம்புடன் கொஞ்சவே என்று பாடுவார். முருகன் காலில் தண்டையணி வெண்டையன் கிண்கிணி சதங்கையின் தன்கலல் சிலம்புடன் கொத்தனையையும் அவர் போடுவாராம். தண்டை, சிலம்பு போன்ற ஒலிக்கின்ற காலணிகள், கால் ஆபரணங்கள். அதை எதற்கு ஒலிக்கின்ற அந்த கால் ஆபரணங்களை போடுவது என்று சொன்னால், அருணகிரி பெருமான் சந்தக்கவி. அவர் சந்தத்துடன் பாட பாட, இசையுடன் பாட பாட முருகன் எழுந்து ஆடுவானாம். அதல சேடன் ஆராட என்ற ஒரு பாடலிலே முருகனோடு யார் யார் உடன் ஆடுகிறார்கள்? சிவன், சக்தி, காளி, என் திசையிலே இருக்கின்ற அஷ்டதிக்கு பாலகர்கள். இப்படி முருகன் ஆட ஆட இவர்கள் அனைவரும் ஆடுவார்களாம். அப்படி ஒரு ஆடலரசனின் மகனான ஆறுமுகப் பெருமான், அந்த ஆறுமுகப் பெருமானை ஆட வைத்த பெருமான் அருணகிரி பெருமான். ஆகவேதான் திருவடிகள் ஆடும் திருவடிகள் என்று இன்றைய தேதி தலைப்பு.
வேலும் மாடி மயிலும் மாடி வர வேணும் என்று பாடுவார். முருகனை சும்மா வரக்கூடாது, ஆடிக்கிட்டே வரணும். ஆடுவது என்பது ஆனந்தத்தின் நிலைப்பாடு. எல்லோரும் ஆடுவார்களா? ஆனந்தம், சந்தோஷம் இருப்பவர்கள் தான் ஆடுவார்கள். அப்படி என்றால் அருணகிரி பெருமான் பாட்டை கேட்டு முருகப்பெருமான் ஆனந்தப்பட்டு ஆனந்தம் அடைந்து சந்தோஷம் அடைந்து ஆடுகிறான். கந்தர் அனுபூதியிலே ஆடும் பரிவேல் என்று ஆரம்பிப்பார். முருகன் மட்டுமல்ல, முருகன் கையிலே இருக்கின்ற வேலும் ஆடும். ஆடும் பரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் எழுவாய், தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே என்று பாடுவார். ஆடும் பரிவேல், முருகன் கையிலே ஆடக்கூடிய வேலை வைத்துக் கொண்டு ஆடுகிறான் என்று பாடுவார். நான் முதலிலே சொன்னது போல் தந்தையணி வெண்டையங் கிண்கிணி சதங்கையின் தன்கலல் சிலம்புடன் கொஞ்சவே என்ற திருப்புகழில் அவன் என்ன என்ன ஆபரணங்கள் அணிந்து ஆடுகிறான் என்று சொல்லுவார். அப்படி ஆடி வரும் முருகன் அந்த ஆனந்த மயக்கத்தில் அருணகிரி பெருமான் கேட்கின்ற வரங்கள் அனைத்தையும் கொடுத்தார். அருணகிரி பெருமான் தனக்காக மட்டும் கேட்பதில்லை. இந்த உலகத்து மாந்தர்கள் அனைவரும் உய்ய வேண்டும், நன்றாக இருக்க வேண்டும் என்றே கேட்டார். ஏறுமையில் ஏறி விளையாடும் முகம் ஒன்று, ஈசனுடன் ஞானமொழி பேசும் முகம் ஒன்று, கூறும் அடியார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்று, ஒன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று, ஆறுமுகம் ஆன பொருள் நீ அருளல் வேண்டும், ஆதி அருணாசலம் அமர்ந்த பெருமாளே என்று பாடுவார். முருகனுக்கு 6 முகங்கள். இந்த 6 முகங்கள் 12 கரங்களை அருணகிரி பெருமான் பல முறை பார்த்திருக்கிறார். பழனிக்கு வந்த பொழுது முருகன் அருணகிரி பெருமானுக்கு ஜெபமாலை தந்தார். அபகார நிந்தைப்பட்டு உழலாதே என்ற பாடலில் ஜெபமாலை தந்த சத்குருநாதா திருஆவினன்குடி பெருமானே என்று பாடுவார். முருகனிடையும் ஜெபமாலை வாங்கியவர் அருணகிரி பெருமான். ஏற்கனவே திருவண்ணாமலையிலே இருந்து தன் வாழ்க்கை வெறுத்து குதித்த பொழுது அருணகிரி பெருமானை தாங்கி பிடித்தவர் முருகப்பெருமான். அவருக்கு பாடும் வல்லமை கொடுத்தார். நாவிலே வேளால் எழுதி பாடும் வல்லமை கொடுத்தார். என்னை பற்றி பாடு என்று சொன்னார். நான் உன்னை பற்றி என்ன பாடுவது, எனக்கு எதுவும் தெரியாது என்று சொன்ன பொழுது முத்தை தருபத்தி என்று பாடு என்று சொன்னார். முத்தை தருபத்தி திருநகை அத்திக்கரை சக்தி செரவன முத்திக்குருவரை எனவோடும் முக்கற்பரமர்க்கு சுருதியில் முற்பட்டது கற்பித்திருவர்
33 தமர்வரும் அடிப்பேன 10 தலை தத்த கணிதொடு ஒற்றை கிரி மத்தை பொழுது பட்டப்பகல் வட்டத்திகிரியில் இரவாக பத்தருக்கு ரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்சத்தகு பொருள் அச்சத்துடன் ரட்சித்தருள்வதும் ஒரு நாளில் தித்தித்தைய ஒத்த பரிபுர நித்த பதம் வைத்து பைரவி திக்குக்க நடிக்க கழுகொடு கழுதாட திக்கு பரி அட்ட பைரவர் தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திரப்பவுரிக்கு திரிகரக என ஓடும் கொத்துப்பறை கொட்ட களமிசை குக்கு குகு குக்கு குத்தி புதை முக்கு பிடியன முதுகூகை பொட்டுக்கிழ நட்பற்ற உணரை வெட்டி பலிகிட்டு உலகிரி குத்துப்பட ஒத்து பொறவள பெருமாளே என்று முருகனை பற்றி பாடினார். முருகனை பற்றி அருணகிரி பெருமான் பாடிய முதல் பாடல் இது. திருவண்ணாமலையிலே அந்த கோபுரத்தின் அடியிலே முருகனால் உயிர் கொடுக்கப்பட்டு தமிழ் கொடுக்கப்பட்டு அருணகிரி பெருமான் பாடிய பாடல். அதற்கு பிறகு அவர் பல ஸ்தலங்களுக்கு சென்றார். வயலூர், பழனி போன்ற பல தலங்களுக்கு சென்று முருகனை பார்க்கிறார். இவர் போகின்ற வழியெல்லாம் முருகன் முன்னால் நடந்து சென்று அவருக்கு வழிகாட்டினான் என்று அவரே சொல்லுவார். அவரோ திருவண்ணாமலைக்காரர். திருப்பழனி இருப்பதோ வேறு திசையில். வழி எப்படி தெரியும்? முருகன் முன்னே நடக்க இவர் பின்னே நடந்து செல்வாராம். ஆக முருகன் அருணகிரிநாதனுக்காகவே ஒவ்வொரு இடத்திலும் காட்சி கொடுத்திருக்கிறார். அப்படி காட்சி கொடுத்து மாட்சி கொடுத்திருக்கிறார். பழனியிலே நிறைய பாடல்கள் பாடியிருக்கிறார். ஒரு பொழுதும் இரு சரண நேசத்தேவை துணரேனே, உனது பழனிமலை எனும் ஊரை சேவித்து அறியேனே என்று பாடும் பொழுது முருகப்பெருமான் பழனிக்கு முன்பே அருணகிரி பெருமானுக்கு காட்சி கொடுத்தார் என்று சொல்லுவார்கள். இப்படி தான் செல்லும் இடமெல்லாம் இறைவனை வர வைத்தது எது? அருணகிரி பெருமானுடைய திருப்புகழ். அந்த திருவடிகளை ஆட வைத்தது அருணகிரி பெருமானுடைய திருப்புகழ் திருவடிகள். ஆகவேதான் திருப்புகழை பாடினால் அனைத்து வினைகளும் அடிபட்டு போகின்றோம் என்று சொல்லுவார்கள். சினத்தவர் முடிக்கும் பகைத்தவர் கெடுக்கும் என்ற ஒரு பாடலில் இதை அழகாக சொல்லுவார். முருகனை எவ்வளவு நேரம் பாட வேண்டும் என்று சொன்னால், சரண கமலாலயத்தை அரை நிமிஷ நேரமட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத என்று சொல்லுவார். அரை நிமிஷ நேரம் முருகனை நினைத்தால் போதும். அப்படி நினைத்தால் முருகன் வருவான். யாமோதிய கல்வியும் தாமே பெற வேலவர் தந்ததனால் என்று சொல்லுவார். நான் கற்ற கல்வி முருகன் எனக்கு தானே தந்தது. இந்த முருகன் அவருக்கு எப்படி காட்சி தருகிறார்? உருவாய், அருவாய், உளதாய், இளதாய், மறுவாய், மலராய், மணியாய், ஒளியாய், கருவாய், உயிராய், கதியாய், விதியாய், குருவாய், வருவாய், அருள்வாய், குகனே
என்று பாடுவார். தனக்கு குருவாய் வந்தவர் முருகப்பெருமான் என்று பாடுவார். அப்படி குருவாய் வந்த பிறகுதான் அவர் பல திருப்புகளை பாடினார். கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம், வேல் வகுப்பு, மயில் வகுப்பு, இது போன்ற எத்தனையோ பாடல்களை முருகனுக்கு முன்பாகவே இருந்து பாடியிருக்கிறார். கிட்டத்தட்ட 16,000 பாடல்கள் பாடி இருந்தார். அதில் சில பாடல்கள் மட்டும்தான் நம் கைக்கு கிடைத்திருக்கிறது என்று சான்றோர் ஒரு மக்கள் கூறுவார்கள். துணை பாடல்கள் அந்த காலத்திலே மணிப்பிரவாள நடை என்று சொல்லுவார்கள். அது என்ன மணிப்பிரவாள நடை? வடமொழியும் தமிழ் மொழியும் கலந்து இருக்கின்ற நடைக்கு பேர் மணிப்பிரவாள நடை. அருணகிரி பெருமானுடைய திருப்புகழ் பெரும்பாலும் இந்த மணிப்பிரவாள நடையிலே இருக்கும். ஆகவே பாடுவதற்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். பொருளோடு இருக்கும், அருளோடு இருக்கும். ஆனால் வார்த்தைகள் சற்று கடினமாக இருக்கும். காரணம், முருகன் வேல் கொண்டு எழுதிய நாவல்லவா என்றால் முருகனே பாடுகிறான் என்ற அர்த்தம் அல்லவா? எனவேதான் திருப்புகழ் படிக்க சற்று கடினமாக இருக்கும். சிரிப்பவர் தமக்கும் பழிப்பவர் தமக்கும் திருப்புகழ் நெருப்பென்று அறிவோம் யாம். திருப்புகழை கேலி பேசினாலோ அல்லது முறை மாறி பாடினாலோ அல்லது தவறாக பாடினாலோ திருப்புகழ் நெருப்பு என்று அருணகிரி பெருமான் சொல்லியிருக்கிறார். சிரிப்பவர் தமக்கும் பழிப்பவர் தமக்கும் திருப்புகழ் நெருப்பென்று அறிவோம் என்று சொல்வார். ஏன் அப்படி சொன்னார் என்று சொன்னால், அவர் வாழ்ந்த காலகட்டத்திலே அப்படி பழி சொல்லி பழித்தவர்கள் அதிகம் பேர் உண்டு. அதனால்தான் அவர் அப்படி பாடி வைத்தார். இறைவனை கண்முன் நிறுத்தி பாடினார். இறைவனை ஆட வைத்து பாடினார். இவர் பாட அவர் ஆட. இதை இந்திராதி தேவர்கள் எல்லாம் வந்து பார்த்து சந்தோஷப்படுவார்களாம். அருணகிரி பாட்டுக்கு முருகன் ஆடுவதை பரமன், பார்வதி, காளி, இந்திராதி தேவர்கள் அனைவரும் வந்து பார்ப்பார்களாம். முருகன் குழந்தை அல்லவா, அந்த குழந்தை ஆடும் நடனத்தை குழந்தை ஆடுகிறதே என்ற சந்தோஷம் ஒரு புறம், அந்த குழந்தையை அருணகிரி பெருமான் ஆட்டுவிக்கிறாரே என்ற ஒரு சந்தோஷம். முருகன் ஆடினால் இந்த அகிலமே ஆடும் அல்லவா. வேலாடும், மயிலாடும், மலையாடும், நதியாடும், கடலாடும், காற்றாடும், மரம் செடி கொடி அனைத்தும் ஆடும். அவைகளோடு அமரர் பெருமக்கள் ஆடுவார்கள். அவரோடு ஆண்டவன் ஆடுவான், பரமன் ஆடுவான், பிரமன் ஆடுவான், பார்வதி ஆடுவார், சரஸ்வதி ஆடுவார், மகாலட்சுமி ஆடுவார்.
மகா காளி ஆடுவாள். இப்படி அனைத்து தெய்வங்களும் ஆடும் பொழுது அந்த முருகன் ஆனந்த பெருவெள்ளத்திலே அந்த அற்புத நேரத்திலே அடியவர்களுக்கு வேண்டுகின்ற வரத்தை கொடுப்பார். இப்பொழுதுமே யாரை ஒருவரை நாம் காரிய நிமித்தமாக பார்க்க செல்லுகிறோம் என்றால் அவர் வீட்டிலே சந்தோஷமாக இருக்கின்ற பொழுது போய் பார்த்தால் அந்த காரியம் நமக்கு வெற்றியாகும் அல்லவா? அதுபோல் இங்கே முருகன் ஆனந்தத்துடன் ஆடிக்கொண்டு இருக்கின்ற பொழுது அடியார் பெருமக்கள் கேட்ட வரம் அனைத்தும் கொடுப்பார். அதனால்தான் அந்த திருவடிகள், முருகனுடைய திருவடிகள் ஒரு அபிநய கோலத்துடனே இருக்கும். எப்பொழுது வேண்டுமானாலும் அருணகிரி பாடுவார், எப்பொழுது வேண்டுமானாலும் ஆட வேண்டும் என்று அந்த திருவடிகள் ஆடுவதற்கு தயாராகவே இருப்பது போல் அபிநயமாக முருகனுடைய கால்கள் இருக்கும். ஆகவேதான் பெருமக்களே, திருப்புகழை பாடினால் நமது சிரமங்கள் கஷ்டங்கள் எல்லாம் தீரும் என்பது உண்மை. காரணம், முருகனுக்கு பிடித்த ஒரு அடியவர் முருகன் பாட வைத்ததால் பாடிய பாடல் அல்லவா என்றால், அந்த முருகன் கொடுத்த பாடல் மிகவும் சக்தி வாய்ந்தது அல்லவா? அந்த பக்தி வாய்ந்த சக்தி வாய்ந்த பாடல் நாமும் பாடினால், பக்தி பரவசத்தோடு பாடினார், முருகா முருகா என்று உருகி உருகி பாடினார், எல்லாவித நன்மைகளும் நமக்கு கிடைக்கும். செம்மான் மகளை திருடும் திருடன் வெம்மான் முருகன் பிறவான் இருவான் சும்மா இரு சொல்லற என்றலுமே அம்மா பொருளொன்றும் அறிந்தலனே என்று சொல்லுவார். நான் என்ன செய்யட்டும்பா அப்படின்னு முருகன்ட்ட அருணகிரி பெருமான் கேட்டார். சும்மா இரு என்று சொன்னார். சும்மா இரு சொல்லற என்றாலுமே அம்மா பொருளொன்று வருது. எதுக்கு நீ சும்மா இருக்க சொன்னு தெரியலையப்பா. ஏன்னா இள வயதுல அருணகிரி பெருமான் ஆடிய ஆட்டங்கள் அதிகம். ஆகவே சும்மா இரு என்று சொன்னார். போதும்பா, நீ ஆடியது போதும், அமைதியாக இரு, என்னை பாடு என்று சொன்னார். பக்தியால் யானும் பல காலம் பற்றியே மா திருப்புகழ் பாடி முத்தனா மாறனை பெறுவாள் முக்தியே சேர்வதற்கு அருள்வாய். உன்னை திருப்புகழ் பாடிக்கிட்டே இருக்கணும். அந்த பாக்கியம் அதை மட்டும் எனக்கு கொடுத்தா போதுப்பா என்றுதான் அருணகிரி பெருமான் வேண்டுவார். சம்பந்தான் ஆண்டான் என்ற ஒரு புலவனின் சூழ்ச்சியாலே பாரிஜாத மலர் எடுக்க வானகம் சென்ற அருணகிரி பெருமானுடைய உடல் தீக்கிரையாக்கி அழிக்கப்பட்டது. ஆனால் அருணகிரி பெருமானுடைய உடல் அழிந்தாலும் அவர் கிளியாக இருந்து முருகனுடைய தோல் மீது அமர்ந்து கந்தர் அனுபூதி கந்தர் அலங்காரம் பாடினார் என்று பெரியவர்கள் சொல்லுவார்கள். இன்றும் முருகன் காதிலே ஓதுகின்றாராம். அவர் ஓதுகின்ற பாடல்களை கேட்டுத்தான் இறைவன் ஆனந்தப்படுகிறான், முருகன் ஆனந்தப்படுகிறான். அந்த பாடல்களை கேட்டு கேட்டு அந்த ஆனந்தமயமாக சந்தோஷமயமாக இருக்கின்ற பொழுது அடியார் பெருமக்கள்
கேட்கின்ற நலங்கள் அனைத்தையும் முருகப்பெருமான் அருள்கின்றான். ஆகவே குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்று சொல்லுவார்கள். அது எந்த கோயிலாக இருந்தாலும் சரி, முருகனை சென்று வழிபடுவோம், திருப்புகழ் பாடி வழிபடுவோம். அந்த திருப்புகளை பாடி வழிபட்டால் அந்த திருவடி நம்மை நோக்கி வரும், நமக்கு வேண்டுவன எல்லாம் தரும். எனவே ஆன்மீக பெருமக்கள் அனைவரும் திருப்புகழ் பாடி திருமுருகனை தொழுவோம். திருப்புகழ் விளக்கங்கள் பெரியவர்கள் சொன்னதை கேட்போம். அப்படி முருகனை நினைத்து 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 உருகி நம்மளுடைய பாவங்களை தீர்ப்போம். நம் குடும்பத்தில் இருக்கின்ற அனைத்து கவலைகளும் அனைத்து கஷ்டங்களும் நீங்கி நலமே அடைய நாம் திருப்புகழ் பாடி நம் வாழ்க்கையை ஒரு நல்ல முறையில் வாழ்வதற்கு திருவடிகள், ஆடும் திருவடிகள், அந்த திருப்புகழ் அடிகளை பாடுவோம், பணிவோம், முருகா என்று உருவோம். வான்முகில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க. நான் மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வெல்வி மல்க, மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். ஆறிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெற்பை கூறு செய் தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மங்கை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியாரெல்லாம், வாழ்க சீர் அடியாரெல்லாம், வாழ்க சீர் அடியாரெல்லாம் என்று சொல்லி எல்லோருக்கும் எல்லாம் வாய்க்க இறைவன் முருகப்பெருமான் அருளட்டும் என்று சொல்லி இந்த அளவிலே இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி.